நம்முடைய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு கடவுள் பெயரை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று ஒரு அழுத்தம் திருத்தமாக சொன்னார். தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்தவரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். ஆக அப்படி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் 5 முறை ஆண்டார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த உழைப்பு. அதைதான் இங்க அவர் பேசும்பொழுது அந்த புராண கதையின் மூலமாக மிக அழகாக தெளிவாக உழைப்புக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தருவது நம்முடைய தமிழ் இனம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற அளவில் தான் ஒட்டுமொத்தமாக அந்த உலகை சுற்றி வந்த அந்த முருகனை பற்றி அங்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி நமக்கான இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான ஒரு அரணாக ஒரு ஆண்டவனாக விளங்கக்கூடியவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதனால்தான் நான் உழைப்புக்கு அங்கீகாரம் என்று சொன்னேனே, அந்த அங்கீகாரத்தை யாரிடமிருந்து அவர் பெற்றார் தெரியுமா? நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழர் கலைஞருடைய வாயிலாகவே உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதற்கு பெயர் தான் தம்பி ஸ்டாலின் என்கின்ற பெயரை பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ் கடவுள் கருணாநிதி தான் 5 முறை ஆண்டதுனால அவர் தமிழ் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறார். அதை கேட்டுட்டு ஒருத்தருக்கும் கோபம் இல்லைல்ல. அப்போ ஒரு இன உணர்வு மான உணர்வு கெட்டு போன ஒரு ஈன கூட்டமாக நம்ம மாறிட்டதுனால எதையும் பேச முடியுது. ஏன் இங்கே கட்டின நூலகத்துக்கு 200 கோடி 150 கோடியில் கட்டின நூலகத்துக்கு எங்கள் தாத்தா இப்போ வள்ளல் பாண்டித்துரை தேவர் பேரை வைக்க முடியாது, எங்கள் பாட்டனார் பேரை வைக்க முடியாத? அவன் 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சா. இன்னொரு பாட்டன் கப்பல் ஓட்டும் போது 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நன்கொடையா கொடுத்தா. வள்ளல் பாண்டித்துரை தேவர் தானே, அவர் பேரை வைக்கக்கூடாதா? ஜல்லிக்கட்டுக்கும் ஐயா கருணாநிதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் பேரை வைக்கக்கூடாதா? ஏன் எங்கள் அடையாளம் வந்துருமில்ல? சரி, இந்த விண்ணூர்தி நிலையத்துக்கு பேர் வைக்கணும். முத்துராமலிங்க தேவர் மூக்கையத்தவர் வச்சா தானே பிரச்சனை உனக்கு? பாண்டியன் நெடுஞ்செழியன் வையவனா கேள்வி கேட்டா பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு தமிழன் பேசுறத பாருங்க. ஒரு தமிழர்கள் கருணாநிதி தான் தமிழ் கடவுள்னு சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த சனம் எல்லாம் தன்னலவாதிகள் பெருகி போய் நத்தி பிழைக்கிற கூட்டம், அற்ப பதவிக்கு அலைகிற கூட்டம் பெருகுனதுனால இந்த இனம் அவமானப்பட்டு நிற்குது. இந்த இனம் தான் உலகத்துல தன்மானத்துக்கு இயக்கம் கண்டுச்சு, சுயமரியாதைக்கு இயக்கம் கண்டுச்சு. அவமரியாதை சின்னமா இன்னைக்கு அவமானத்தின் அடையாளமா உலகத்துல அலைகிற இனமும் இதுவாக தான் இருக்குது. மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இன்னைக்கு மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம். வெள்ளக்காரன் துப்பாக்கி வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுடுவான், 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து குண்டை வச்சு போடுவான்னு தெரியுமில்ல. எங்க பாட்டங்களுக்கு தெரியாதா? சின்னமலைக்கு தெரியாதா? பூலித்தவனுக்கு தெரியாதா? எங்க பாட்டி வேலுநாச்சியார், மருதி பாண்டி, அழகுமுத்துக்கோனுக்கு, சுந்தரலிங்கத்துக்கு, வெள்ளையத்தவனுக்குலாம் தெரியாதா? இல்ல பண்டாரவண்ணியனுக்குலாம் தெரியாதா? கட்டப்பொம்மனுக்கு தெரியும். ஏன் போனா? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதுன்னு போனா சாபம்னு தெரிஞ்சும் போய் சத்தான். சரணடைஞ்சு நம்ம வாழ்றதை விட சண்டையிட்டு சாவது மேலானதுனான்னு போனான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போனான். அந்த இனத்துல பிறந்த கூட்டம் இன்னைக்கு அற்ப 1 சீட்டு 2 சீட்டு ஒரு வாரிய பதவி இதுக்கு போய் முட்டிக்கால் போட்டு நின்றுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அதை விட கொடுமை அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறது. ஒருத்தன் செய்யற எல்லா தவறையும் சகித்துக்கிட்டு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சி, ஒரு தலைமை, ஒரு இயக்கம் அதுல சேர்ந்துட்டதுனாலே, அதுல இருக்கிறதுனாலே அது செய்யற எல்லா தலைவரையும் சகித்து கொண்டு வாழ்வதான் தான் தேசப்பற்றுனா. அந்த தேசப்பற்று என் கால் செருப்புக்கு சமம்ங்கிறான். எல்லா அநீதியும் சகித்து கொண்டு இருக்கிறதுக்கு பேரு தான் இது ஜனநாயகம்னா அது எப்படி இது? எது வேணாலும் பேசலாம். செம்மொழின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை நீங்க கொண்டாடணுங்கிறீங்க. செம்மொழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க மொழி இருக்கு? செம்மொழின்னு சொல்லிட்டு தமிழ் செம்மொழியா இருந்ததா சொன்னதுனால ஆனதா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. எங்க அடமானம் இருந்துச்சா? என் மொழி பிறந்து சிறந்த மொழிகள் உலகத்தில் உண்டு. பிறந்த மொழி உலகத்தில் என் மொழி மட்டும்தான். எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, உருவாக்கப்பட்டது. இயற்கையின் மொழி, இறைவன் பேசிய மொழி உலகில் ஒரே மொழி தமிழ் தான். இதுல அவர் மொழி அப்படி கொண்டாடணும். ஏன் இங்க முன்னோர்களை மொழியை காக்க போராடணும் இல்லையா? இந்த மொழி செத்து விடுமோன்னு செத்த நடராஜன் அவன் இறந்த நாள் தான் தமிழ் மொழி நாள்னு இருக்கணும், செம்மொழி நாள்னு இருக்கணும். உலகிற்கே ஒரு அறநெறியை தந்த ஒரு பெருமகனார், வள்ளுவ பெருமகனார் பிறந்த நாள்ல அதை கொண்டாடுங்க. அப்படிதான் கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா அந்த பெருமை தமிழனுக்கு வந்துடும். உங்ககிட்ட கேட்கிறேன்,
எல்லாம் மதுரையில் வாழ்றீங்க, சிவகங்கை கீழடியில் தோண்டப்பட்ட ஒரு இனக்கூட்டம் எங்கேயாவது 2 ஏக்கரில் வாழ்ந்துருக்குமா? 1000 ஏக்கர், 500 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு கூடி கூடி தானே வாழ்ந்துருக்கும். அப்போ கீழடியில் 2 ஏக்கரை தோண்டிட்டு எதுக்கு மூடிட்டு போன? யாரா பதில் சொல்லுங்க. ஏன் மிச்சம் இருக்கிற 800 200 ஏக்கரில் தோன்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா தமிழனின் தொன்மம், தமிழனின் வரலாற்று பெரும் அடையாளங்கள், பெருமை உலகத்துக்கு வந்துடும். இன்னும் யாரப்பா மோகஞ்சாராவை பேசிட்டு இருக்கிறா, அதே பேசிட்டு இருக்கிறா, அதுவே தமிழன் நாகரிகம்ங்கிறான். ஆனால் அதை விட்டு கொடுக்க உனக்கு முடியல. அங்கே என்னுடைய ஜல்லிக்கட்டு காலையில் வந்து அந்த காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை காட்டுக்க முடியல. இப்போ இன்னைக்கு இதை இது தோண்டுனா தமிழனுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். ஆதிச்சநல்லூர் தோண்ட மாட்டேற, பல இடத்துல தோண்ட சொல்கிறான், நீங்கள் தோண்ட மாட்டேங்கிற. ஏன் 2 ஏக்கரில் தோன்ற? இந்த கீழடியில் தோண்டி எடுத்ததில் எதுக்கு பெங்களூருக்கு கொண்டு போனேன்? இங்கே ஒரு அருங்காட்சியம் கட்டி வைக்க முடியாதா? வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அடையாளம் தெரிஞ்சிடும். அவன் வந்தா இந்திய நாகரிகம்ங்கிறான், நீ திராவிட நாகரிகம்ங்கிற. தமிழன் நாகரிகம், தமிழன் பண்பாடுன்னு சொல்ல உனக்கு என்ன வலிக்குது? நாக்கு சுளிக்கிறமா? ஏன்னா அந்த பெருமை எனக்கு வந்துடக்கூடாது. வந்தா நான் நிமிந்துருவேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய ஏமாற்று. இன்னைக்கு தான் தெரியுதா கீழடி தமிழரின் தாய்மடின்னு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.